உறவுகளுக்கு வணக்கம். அரசியல் தலைவர்களை பற்றி நம்ம சேனலில் பேசுனதே இல்லை அதிகமாக. மேபி எனக்கு ஞாபகம் இல்லை, ஒரு சில பேர் பேசியிருக்கலாம். இன்றைக்கி பேசுகிறோம். 1925 டிசம்பர் 26 தூத்துக்குடி மாவட்டத்தில் திருவைகுண்டம் பகுதியில் பிறந்த ஒரு மனிதர். பேரே நல்ல கண் இருந்தும் எத்தனையோ அரசியல்வாதிகள் குருடாக இருக்கிறான். உண்மையாலுமே நல்ல கண்ணோடு வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதர். நல்ல கண்ணை கடவுள் நம்மளுக்கு கொடுத்துட்டாரு. அந்த கண்ணை பயன்படுத்தி எண்ணற்ற மக்களுக்கு இங்கே வெளிச்சத்தை காட்டணும் அப்படின்னு சொல்லி வெளிச்சம் காட்டின ஒரு அற்புதமான நபர். தன்னுடைய 18 வயதில் இங்கே ஒரு கொள்கையை ஏற்றுக்கொள்கிறார். மக்களுக்காக போராடக்கூடிய கம்யூனிஸ்ட் இயக்கத்தில் தன்னை இணைச்சிக்கிறார். இன்றைக்கி எத்தனையோ அரசியல்வாதிகள் ஒரு வருஷத்துல 8 கட்சி 10 கட்சி மாறினவங்களாம் இருக்கான். ஆனால் 80 வருஷமாக ஒரே இயக்கத்தில் பணிபுரிந்த அற்புதமான நபர். அவருடைய பிறந்த நாளைக்கு அந்த கட்சி கூப்பிட்டு ₹1 கோடி பரிசு கொடுத்து. அதை என்ன பண்ணிப்பான்னு நினைக்கிறீங்க? இன்றைக்கு வரைக்கும் வாடகை வீட்டில் இருந்தாலும் ₹1 கோடி ஒரு சிம்பிளாக ஒரு வீடு, ஒரு இடம், ஒரு காரு வாங்கியிருக்கலாம்ல. அந்த 1 கோடியை வாங்கி இன்னும் தமிழ்நாட்டில் நம்ம கட்சி அதிகமாக வளரணும்னு சொல்லி கட்சியோட வளர்ச்சிக்காக கொடுத்துட்டு வந்துட்டு. அதுக்கப்புறம் தமிழக அரசு கூப்பிட்டு நிறைய அவார்டெலாம் கொடுக்குறாங்க, பணத்தொகையெல்லாம் கொடுக்குறாங்க. ஒரு இடத்துல ₹1 லட்ச பணம் கொடுத்தாங்க. அது அங்கனுக்குள்ளே ஒரு விவசாய சங்கத்தை கொடுத்துட்டு வந்துட்டார். இப்படி ஒரு மனுஷனா? என்னடா பணத்தின் மீது, பொருளின் மீது, நிலத்தின் மீது ஆசைப்படாத ஒரு அரசியல்வாதியா? 5 வருஷமாக ஊராட்சி தலைவராக இருக்கிறவன் அந்த 5 வருஷத்தில் ₹5 கோடி வீடு கட்டுறான், 5 கார் வாங்கிடுறான். எப்படிப்பட்ட அரசியல்வாதிகள் இன்றைக்கி இங்கே சமுதாயத்தில் கட்டப்பட்டிருக்கிறாங்க. இவங்க மத்தியில் ஒரு மனுஷன் வாழ்ந்துருக்கிறான், தூய்மையாக நேர்மையாக. எப்படி பேசாமல் இருக்கிறது? இருந்தால அரசியல் தலைவராக முருகேசன் நீங்கள் யாரை ஏற்பீங்கன்னா கூச்சமே இல்லாமல் பளிச்சுன்னு சொல்லுவேன், தலைவர் நல்ல கண்ணுன்னு சொல்லுவேன். ஏன்னா நான் படிச்சிருக்கேன் நல்ல கண்ணு. நீங்கள் படிச்சிருக்கீங்களான்னு தெரில. இல்லைங்க, இது வரைக்கும் நல்ல கண்ணை பற்றி நான் படிக்கலைன்னா படிங்க. தூய்மையான அரசியல் வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம கத்திகிட்டே இருக்கோம் இல்லையா? இந்த தலைவர் வந்தால் மாற்றத்தை தருவார், அந்த தலைவர் வந்தால் மாற்றத்தை தருவார். அவன் எல்லாமே நல்ல கண்ணாக மாறணும். அப்போ தான் மாற்றம் வரும். எங்கேயாவது ஒரு நல்ல கண்ணு 2 நல்ல கண்ணை தேடி ஓடணும். நம்ம எல்லாருமே நல்ல கண்ணாக மாறணும். அப்போ தாங்க இங்கே மாற்றம் இருக்கும். 80 வருடமாக எப்படிங்க ஒரே இயக்கத்தில் பணிபுரிய முடியும்? இருந்திருக்காங்க. ஒருத்தர் 1956 திருமணம் பண்ணியிருக்காரு. அவருக்கு 2 பெண் பிள்ளைங்க. எத்தனை பேர் எவ்வளோ ஏளனமாக பேசியிருப்பான். பெண் பிள்ளை பெற்று ஏப்பா அதை சேர்க்காமல் இதை சேர்க்காமல் இருக்கிற அப்படிலாம் பேசியிருப்பான்ல. எவ்வளோ ஏளன பேச்சுக்கள்லாம் பேசியிருப்பான். எதையுமே காதில் வாங்கிக்கலையா? என்னையா மனுஷன் இருந்தாலும் செத்ததுக்கப்புறம் அவே பார்த்தீங்கன்னா தெரியாதவங்க கூட ஆழ்ந்த இரங்கல் அப்படின்னு பதிவு வைக்கிறான். டேய், ஆழ்ந்த இரங்கல் சொல்கிறேங்க, ஓகே தான். அந்த ஆளை பற்றி படிங்கப்பா தயவு செய்து. 9 கோடி மக்கள் தொகை இருக்கும் இன்றைக்கி தமிழ்நாட்டில்னா. 9 கோடி பேரில் படித்தவங்க எத்தனை பேர்? எல்லோரும் நல்ல கண்ணை படித்தோம்னா, நம்ம எல்லோரும் நல்ல கண்ணை மாறினோம்னா எவன் நம்மளை ஏமாற்ற முடியும்? போலி அரசியல்வாதி எவன் இங்கே உருவாக முடியும் சொல்லுங்கள்? ஒவ்வொருத்தனையும் அடித்து காலி பண்ணிட மாட்டோம். படிங்க நல்ல கண்ணை. 101 வருஷம் இந்த பூமியில், அதுலேயும் தமிழ் மண்ணில் வாழ்ந்த ஒரு அற்புதமான மனிதன். இந்த சமுதாயத்திற்காக வாழ்ந்தவர். எனக்கு தெரிஞ்ச தமிழ்நாட்டில் அவருடைய கால் படாத இடமே இருக்காதுன்னு நினைக்கிறேன். போராட்டங்கள், மக்களுக்கான முன்னெடுப்புகள் எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்த்த ஒரு நபர், அற்புதமான நபர். மனசு பாரமாக இருக்கு. புகழ் வணக்கம் நல்ல கணக்கு. நீங்கள் புகழ் வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி, வீர வணக்கம் சொல்கிறதுக்கு முன்னாடி நல்ல கணக்கு படிச்சிருங்க. நன்றி.